அமெரிக்காவுல இந்திய வம்சாவளி மருத்துவர் ஒருத்தர் தன்கிட்ட வர நோயாளிகளோட செக்ஸ் வச்சுக்கிட்டு மருந்துகளை இலவசமா கொடுத்திருக்கிறதா சொல்லப்பட்ட செய்தி இப்போ இணையத்துல வைரலாகி இருக்கு. அதுலயும் போதை மாத்திரைகளை அதிக அளவுக்கு இலவசமா கொடுத்திருக்கிறதாவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவின் ஷாப்பிங் மால்களை திருடி இந்தியர் ஒருத்தர் சிக்கி இருந்தது ரொம்ப பெரிய விவாதங்களை கிளப்பி இருந்த நிலையில இப்போ இந்திய வம்சாவளி டாக்டர் ஒருத்தர் இந்த பிரச்சனையில சிக்கி இருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க. இந்த குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிற மருத்துவருடைய பெயர் ரிதேஷ் கல்ரா. 51 வயதாகிற இவர் முறையான மருத்துவ காரணம் இல்லாம தன்னுடைய நோயாளிகளுக்கு பாலியல் சலுகைகளுக்காக மருந்துகளை சேல் பண்ணியிருக்காரு. இத பத்தி அமெரிக்க வழக்கறிஞர் அலுவலகம் செய்தி குறிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ரிதேஷ் கல்ரா தன்னுடைய மருத்துவ அலுவலகத்துல அதிக வீரியம் கொண்ட ஓபியாய்டுகள் மற்றும் இன்னும் ஒரு சில மருந்துகளை நோயாளிகளுக்கு வழக்கமா பரிந்துரைத்து வந்திருக்காரு. இதன் மூலமா அவர் ஒரு மாத்திரை ஆலையை நடத்தி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி அமெரிக்க வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருத்துவர்கள் ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்க. ஆனா டாக்டர் கல்ரா அந்த பதவியை மோசமா பயன்படுத்தி போதைக்கு அடிமையாக்கி பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளை பாலியல் ரீதியா சுரண்டி நியூ ஜெர்சியின் பொது சுகாதார திட்டத்தை மோசடி செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. கடந்த 2019 வருஷம் ஜனவரி மாசத்திலிருந்து 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கல்ரா 31,000க்கும் அதிகமான ஆக்சிகோடான் மருந்து சீட்டுகளை வழங்கியிருக்காரு. ஒரு நாள்ல 50க்கும் மேற்பட்ட மருந்து சீட்டுகளை வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஃபேர் லான்ல இருக்கிற ஒரு மருத்துவரும் உள் மருத்துவருமான கல்ரா நேர்ல வராதவங்களுக்கு கூட ஆலோசனை வழங்கியதா பொய்யா ஒரு பில்ல செஞ்சிருக்கிறாரு அப்படின்னும் அந்த செய்தி குறிப்புல தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. வழக்கு நிலுவையில இருக்கு. சோ வழக்கு நிலுவையில இருக்கிற வரைக்கும் அவருடைய மருத்துவ பணியை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. கல்ராவின் வழக்கறிஞர் மைக்கேல் பல்தசார் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காரு. சோ எப்படி இருந்தாலும் இப்படியான கடுமையான குற்றச்சாட்டுகளை இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் சிக்கி இருக்கிறது இந்திய மீதான விமர்சனங்களை அதிகப்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது.